கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம எஸ்தரின் சரித்திர புஸ்தகத்தை பற்றி ஒரு பைபிள் ஸ்டடி பண்ணலாம். இந்த புக்கை எபிரேய மொழியில் மெகில்லாட் எஸ்தர் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த புக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை யார் எழுதுனா, எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது, யாருக்கு எழுதுனாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இந்த புத்தகத்தில் கர்த்தர் அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்து இல்லை, ஒரு சொல் இல்லை. அதனாலேயே நிறைய ஸ்காலர்ஸ் இன்க்ளூடிங் மார்ட்டின் லூதர் எல்லாருமே இந்த புக்கு எழுதப்பட்டிருக்கவே கூடாது, பைபிளில் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி இதை வெறுக்கிறாங்க. பட் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி கர்த்தர் செயல்படுறத நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். எஸ்தர் புத்தகமே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு யூதர்களை பற்றி தெரிஞ்சிருக்காது. எஸ்தர் ராஜாத்தி இல்லைன்னா யூதர்களே இருந்திருக்க மாட்டாங்க, அவங்க குலமே அழியப்பட்டிருக்கும். ஒரு ஜினோசைடை கர்த்தர் காப்பாற்றிருக்காரு. யூதர்கள் மட்டும் இல்லை, அவங்கள பிறந்த இயேசு கிறிஸ்துவும் நம்மளுக்கு இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ கிறிஸ்தவர்களாகிய நம்மளுக்கும் யூதர்களுக்கும் இந்த புக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு புக்கு தான். இதை எழுதுனது யாருன்னு தெளிவாக தெரிலனாலும் இந்த புக்கு எழுதினவருக்கு பெர்ஷிய கலாச்சாரமும் யூத கலாச்சாரமும் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கணுங்கிறதுனால இதை மொர்தெகாய் இல்லாட்டி எஸ்ரா தீர்க்கதரிசி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புக் வேதாகமத்தில் 17வது புக்காக இருக்குது. இதை யூதர்களுடைய மெகில்லாட் அப்படிங்கிற அந்த புத்தக சுருளோடு சேர்த்து வச்சுருக்குறாங்க. அந்த மெகில்லாத்தில் மொத்தம் 5 புக்ஸ் இருக்குது. அதில் எஸ்தர் புக்கை அவங்களுடைய பூரிம் பண்டிகை அப்போது 2 தடவை வாசிப்பாங்களாம். இது மொத்தமாக 10 அதிகாரங்கள் தான் இருக்குது. 465 கிமுவில் இதை எழுதியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த புக் பார்த்திங்கன்னா நிறையா விருந்தை பற்றி தான் பேசுது. ஒரு 20 தடவைக்கு மேலே விருந்துங்கிற வார்த்தை இருக்குது. விருந்தில் ஆரம்பித்து ஒரு விருந்தில் தான் இந்த புக் முடியுது. இது ஏன் எழுதுனாங்கன்னா, யூதர்களுக்கு அவங்களுடைய குலத்தை ஒரு ராணி எப்படி காப்பாற்றினாங்கன்றத ஞாபகப்படுத்துறதுக்கு இது எழுதப்பட்டது அப்படின்றாங்க. 66 புத்தகங்கள் பைபிளில் இருக்குது. அதில் 2 புக்ஸ் தான் பெண்களுடைய பேரை கொண்டதாக இருக்குது. ஒன்று ரூத், இன்னொன்று எஸ்தர். இந்த புக்கில் கர்த்தர் எப்படி அவருடைய ஜனத்தை பாதுகாக்கிறாரு, அவர் எப்படி சாத்தான் உடைய திட்டத்துலேருந்து நம்மளை காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே புரியும். ஸோ முதல் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா, இந்து தேசத்துலேருந்து எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகள் அரசாண்ட ஆகாஸ்வேரு ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா பற்றி சொல்கிறாங்க. இந்த ராஜா யாருன்னா, அந்த காலத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய ராஜ்யம் யாருன்னா பெர்ஷிய பேரரசு தான். அவங்க இந்தியா, நம்ம பைபிள்லே இந்தியா அப்படிங்கிற வார்த்தை இந்த புக்கில் தான் இருக்குது. அங்கே இருந்து ஆஃப்ரிக்கா கிட்ட இருக்கிற எத்தியோப்பியா வரைக்கும் 127 நாடுகள்னு இருக்குது. ஆக்சுவலாக இது ப்ராவின்சஸ் தான். எப்படி பிரிட்டிஷ் அரசாட்சி அப்போது மெட்ராஸை ஒரு ப்ராவின்ஸ்னு சொன்னாங்களோ, ஒரு மாகாணம்னு சொன்னாங்களோ, அது மாதிரி 127 ப்ராவின்சஸை இவர் ரூல் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இவர் யாருன்னா சன் ஆஃப் டேரியஸ் 1, தரியு ராஜா, டேரியஸ் தி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட பையன் இவரோட மகன் தான் நெகேமியா புக்கில் எழுதப்பட்டிருக்கிற அர்த்தசஷ்டா ராஜா. ஓகேவா? ஸோ இவர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக யுத்தத்தில் பராக்கிரமசாலியாம். இவர் பார்க்கவே பயங்கர டாலாக இருப்பார், பயங்கர கோவக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட பேர் க்ரீக்கில் ஜர்க்சீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷில் மூவிஸ் பார்க்குறவங்களா இருந்தால் 300 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரும். ஸ்பார்ட்டா அப்படின்னு ஒரு குரூப் இவரை எதிர்த்து வருவாங்கள்ல. ஸோ அந்த ஜர்க்சீஸ் தான் இந்த ஜர்க்சீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எவ்வளோ பெரிய கோவக்காரர்னால் நீங்கள் போய் யூடியூப்பில் போட்டால் கூட தெரியும். ஒரு பிரிட்ஜ் அவர் கட்டினாராம். அந்த காலத்தில் இருந்த பெர்ஷிய பேரரசுக்கு எனிமியாக இருந்தவங்க கிரேக்க பேரரசு தான். அவங்கள தோற்கடிக்கணும், அவங்களோட யுத்தம் செஞ்சு அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி இவர் ஒரு பிரிட்ஜ் கட்டினாராம். அந்த பாலத்தை மரத்தினால தானே கட்டியிருப்பாங்க. அந்த இடத்தோட பேர் ஹெல்லஸ் பாயிண்ட். ஓகே, ஹெல்லஸ் பாயிண்டில் இது கட்டுறப்போ ஒரு ஸ்டார்ம் இந்த பிரிட்ஜை அழிச்சிருச்சான். ஸோ அதனாலேயே இவர் அந்த பிரிட்ஜை கட்டின எல்லாரையுமே கொன்னுட்டாராம். இவரோட வேலைக்காரங்களெல்லாம் அந்த ஆறை 300 தடவை நீங்கள் அடிக்கணும் அப்படின்லாம் சொல்லி கட்டளையிட்டாராம். ஸோ இவர் இந்த ராஜ்யத்தில் இருக்கிறப்போ இவரோட மனைவி யாருன்னா வஸ்தி அப்படிங்கிற ராணி தான். பைபிளில் வஸ்திங்கிற அவங்களோட பேர் மட்டும்தான் இருக்குதே தவிர அவங்க யாருன்னு சொல்லலை.
பட் ஹிஸ்டாரிக்கலாக நம்ம தேடி பார்க்குறப்போ இவங்க வந்து பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரோட வம்சத்தில் வந்த பெல்ஷாத்சாரோட பொண்ணு தான் இவங்கன்னு தெரியுது. ஸோ இவங்களும் லேசுப்பட்ட ஆள் கிடையாது, மிகப்பெரிய ஒரு ராஜ்ய வம்சத்திலேருந்து வந்த ஒரு பெண் தான் அப்படின்னு தெரியுது. இந்த பாபிலோனிய பேரரசு தான் பெர்ஷிய பேரரசுக்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய உலகத்தையே ஆண்ட ஒரு ராஜ்யமாக இருந்தாங்க. அவங்க வந்து இந்த பெல்ஷாத்சார் காலத்தில் தோற்று போய் பெர்ஷிய மீதியா அவங்க வந்து இவங்களை தோக்கடிக்கிறப்போ வஸ்தியை வந்து இந்த ராஜா கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். ஓகே, ஸோ இப்போ இருக்கிற ஈராக்கு தான் அந்த காலத்தில் பாபிலோன், ஈரான் வந்து அந்த காலத்தில் பர்ஷியா. ஓகே, ஸோ இப்போ இந்த ராணியும் ராஜாவும் இருக்கிறாங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு 180 நாள் கண்டினியூஸாக வந்துட்டு அவருடைய சூசான் அரண்மனையில் ஒரு விருந்து வைக்கிறாரு. கிட்டத்தட்ட 6 மாதம். இந்த சூசான் அரண்மனை வந்து அவருடைய வின்டர் பேலஸ்ன்னு சொல்கிறாங்க. குளிர்காலத்தில் அவர் இந்த பேலஸில் இருப்பார். மற்ற காலங்களில் வேறு வேறு இடத்துல அவங்க அரசாட்சி வந்து செய்வாங்க. ஸோ இந்த இடத்துல அவருடைய 3வது வருஷத்தில் வந்துட்டு அவர் வந்து இப்படி ஒரு பெரிய ஃபீஸ்ட் வைக்கிறாரு. இது அவர் வச்சதுக்கு காரணம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து எகிப்தை வந்து தோற்கடிச்சதுக்கு செலப்ரேஷனாகவும், இதுக்கப்புறமா கிரேக்கர்களை வந்து நம்ம முறியடிக்கணும்னு சொல்லி எத்தனை பேரை இவர் டீமில் சேர்க்க முடியுமோ சேர்த்து அவர் இந்த வாருக்கான பிளான் எல்லாம் போடுறதுக்கு தான் இந்த ஃபீஸ்டே வச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இருந்த கிரேக்க ராஜா யார் அப்படின்னா ஃபிலிப் ஆஃப் மேசிடோனா. அவருடைய பையன்தான் வந்து அலெக்சாண்டர் த கிரேட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீஸ்ட்டை தான் அவர் வச்சுருந்துருக்காரு. இது முடிஞ்சதுக்கப்புறமா இந்த 6 மாதம் விருந்தை வந்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த லோக்கல் பீப்புளுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி அவருடைய அரண்மனையோட அந்த கார்டன்லேயே வச்சு ஒரு 7 நாள் விருந்து வைக்கிறாரு. அப்போது 7வது நாள் வந்து இவங்க விருந்தினாலே நல்லா ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த குடிபோதையில் இவர் வந்து அவருடைய மனைவியோடைய அழகை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவர் பெருமைப்படுறதுக்காக அவங்களுடைய மனைவியை கூட்டிகிட்டு வர சொல்லி ஒரு 7 வேலைக்காரங்களுக்கு ஆர்டர் சொல்கிறாரு. அவங்களும் போய் கூப்பிட்டப்போ அந்த ராணி நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னது வந்து இவருக்கு பயங்கர அவமானமாயிடுச்சான். ஏன்னா அந்த காலத்தில் பர்ஷியன்ஸோட கல்ச்சர் படி பார்த்திங்கன்னா விமென்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸே கொடுக்காத ஒரு கல்ச்சர் தான் அந்த பர்ஷியன் கல்ச்சர். அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஆம்பளைங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் லேடிஸ் சாப்பிடுவாங்களாம். இவங்களுக்கு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட், லேடிஸ்க்கு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த வஸ்திங்கிறவங்க வந்து திமிரா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னது வந்து இவருக்கு வந்து அது பிடிக்கல. அவங்களும் சும்மா இல்லை, அவங்களும் பேலஸ்குள்ளே லேடிஸ்க்கு மட்டும் ஒரு விருந்து வச்சுட்டு தான் இருந்தாங்க. மேபி அவங்க பிஸியாக இருந்திருக்கலாம், இல்லாட்டி இவங்க குடிபோதையில் தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு மரியாதையாக இருந்திருக்காதுங்கிறதுனால வஸ்தி வேணான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த ராஜா பயங்கர கோவக்காரர்ல, அவர் வந்து அவர் கூட இருந்த பிரதானிகள்கிட்டலாம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த ராணி வந்து இனிமேல் வந்து உங்கள் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து இந்த ராணிங்கிற பட்டத்தை நீங்கள் எடுத்துடணும். அவங்க மட்டும் இல்லாமல் அவங்கள பார்த்த மற்ற எல்லா பிரபுக்களோட மந்திரிங்களும் ஒய்ஃப்ஸும் கூட அவங்களோட ஹஸ்பண்ட்ஸை மதிக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு கட்டளை எழுதி எல்லா வீட்டுக்கும் புருஷர்கள் தான் வந்து அதிகாரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மெமுகான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. இது எல்லாருக்கும் நல்ல அட்வைஸ் மாதிரி தெரியுதுன்னொன்னே ராஜாவும் அதையே எழுதி அனுப்பிடுறாரு. ஸோ வஸ்தி வந்து ராணிங்கிற பட்டத்தை வந்து இழந்துட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான் இதோட 1வது அதிகாரம் முடியுது. இதை நம்ம யோசித்து பார்த்தோன்னா வஸ்தி வந்து செஞ்சது கரெக்டுங்கிற மாதிரி தான் தோணும். ஏன்னா நீதிமொழிகள் புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடவை ராஜாக்களுக்கு வந்து மதுபானம் வந்து நல்லதல்ல அப்படின்னு வந்து அட்வைஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து அவங்க இழந்துடக்கூடாதுன்னு அவங்க அப்படி பண்ணியிருக்கலாம். இல்லாட்டி கர்த்தரும் அந்த இடத்துக்கு வந்து எஸ்தர் தான் வரணும், அவங்க வந்து யூதர்களுடைய அழிவை வந்து கர்த்தர் வந்து முன்னாடியே பார்த்து எஸ்தர் வரதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை கர்த்தரே வந்து நடத்தியிருக்கலாம். ஸோ இந்த 1வது அதிகாரத்துக்கு அப்புறம் 2வது அதிகாரத்துக்கும் 1க்கும் நடுவில் ஒரு முக்கியமான ஹிஸ்ட்ரியிலே ரொம்ப முக்கியமான ஒரு யுத்தம் நடந்தது. அதுதான் வந்து பேட்டில் ஆஃப் தெர்மோபிலே அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து யாருக்கும் நடந்ததுன்னா இந்த பர்ஷியன் எம்பையர், அவங்கள வந்து ஆர்க்கியமெனேட் பர்ஷியன் எம்பையர்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கும் நம்ம அந்த மூவியில் பார்க்குற மாதிரி 300 மூவியில் வந்து கிரேக்கர்கள் வந்து அவங்கள எதிர்த்து வராங்கள்ல, ஸ்பார்டன் குரூப், அது அவங்களோட ராஜாவோட பேர் தான் இந்த லியோனைடஸ் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும்
பயங்கரமாக சண்டை போடுறாங்க. பெர்ஷியன் எம்பையர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்மிஸ் வச்சுட்டு போனாங்க. பட் இந்த 300 பேர் வந்து நிறையா பெர்ஷியன் சோல்ஜர்ஸ் வந்து காலி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 300 பேரை ஈஸியாக நம்ம வந்து தோக்கடிச்சிடலாம் நினச்சிட்டு தான் ஜர்க்ஸிஸ் போனார். பட் அவருடைய சோல்ஜர்ஸ் நிறைய பேரை இவர் இழந்ததால் அவங்க வந்து கிரேக்கர்களை தோக்கடித்தாலும் நிறைய லாஸ் இவர் சந்தித்ததால் கொஞ்சம் சேடாக தான் இவர் திரும்ப அவருடைய சூசான் அரண்மனைக்கு வந்திருப்பார். வந்து உட்காந்து அவர் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு மனைவி ஆறுதல் படுத்துகிற மாதிரி இருக்காதுல்ல. ஸோ அவர் வந்து வசதியை பற்றி நினச்சி பார்க்குறாரு. அவருக்கு நிறையா பெண்கள் வந்து அந்தப்புறத்தில் இருந்தாலும் இப்படி அவர் நினச்சி பார்க்குறப்போ மற்றவங்கெல்லாம் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நம்ம ஊரில் இருக்கிற நிறைய கன்னி பெண்கள் எல்லாம் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்து அதில் உங்களுக்கு யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அவங்கள வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி ராணியாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ஒரு கட்டளையை விடுறாரு. கட்டளை விட்ட உடனே அந்த ஊரில் இருக்கிற எல்லா கன்னி பெண்களையும் இந்த பெர்ஷியன் எம்பையரில் இருக்கிற வேலை செய்கிறவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. அப்படி கூட்டிகிட்டு வரப்பட்ட பெண்களில் ஒருத்தர் தான் வந்து யாருன்னா எஸ்தர். ஸோ இந்த எஸ்தர் யார் அப்படின்னா மோர்தெகாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். இவர் அரண்மனை வாசலில் வேலை பார்க்குற ஒருத்தர். இவர் ஏன் இவர் வந்து ஒரு யூதன். இவர் ஏன் இந்த இடத்துல இருக்கார் அப்படின்னா, ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி பாபிலோன் எம்பையர் வந்து யூதர்கள் அடிமைகளாக அவங்க தேசத்துக்கு எடுத்துகிட்டு வரப்போ இந்த மொர்தெகாயோட தாத்தாவோட அப்பாவெல்லாம் இங்கே வந்திருக்காங்க, இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. இந்த பாபிலோன் எம்பையரை வந்து பெர்ஷியர்கள் வந்து கை கொண்டுட்டாங்க. அப்போ கோரேஸ் அப்படிங்கிற ஒரு ராஜா வந்து நீங்கள் எல்லா அடிமைகளும் உங்கள் ஊருக்கு போகிறதுனா போங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை விட்டுருப்பாரு. அப்போது எல்லா யூதர்களும் எருசலேமுக்கு திரும்ப போகலை. ஏன்னா அங்கே போய் அவங்க வந்து தே ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். அலங்கோலாம் இடிக்கப்பட்டிருந்தது, டெம்பிளில் கட்டணும். அங்கே போனால் நம்மளுக்கு ஒன்றுமே இருக்காது. அங்கே போய் கஷ்டப்படுறத விட இந்த தேசத்திலே நம்ம நல்லா இருக்கலாம்னு சொல்லி நிறைய யூதர்கள் அவங்க எந்தெந்த ஊருக்கு போனாங்களோ அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. அப்படி செட்டில் ஆன ஒரு ஃபேமிலியில் வந்தவர் தான் இந்த மொர்தெகாய். அவர் யாருன்னா சன் ஆஃப் ஜாயீர், சன் ஆஃப் ஷீமே, சன் ஆஃப் கிஷ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த கீஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சமின் கோத்திரத்தில் வந்த சவுலோட ஒரு ரிலேட்டிவ். ஸோ இந்த மொர்தெகாய் ஒரு சவுலோட சொந்தக்காரராக தான் இருக்கிறாரு. இவரோட பேரோட அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோவர் ஆஃப் மார்டூக். மார்டூக்னா ஒரு பாகால் தெய்வத்தோட ஃபாலோவர் அப்படிங்கிறது தான் இவரோட பேரோட அர்த்தம். இவருடைய சித்தப்பாவோட பொண்ணு அவங்க தான் எஸ்தர். அவங்களோட இந்த எஸ்தரை வந்து இவர் அவரோட பொண்ணு மாதிரி வளர்த்தாராம். இவங்க வந்து அண்ணன் தங்கச்சியாக இருந்தாலும் வயசு வித்தியாசம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம். அதனால் பொண்ணு மாதிரி இவர் வளர்த்துருக்காரு. இந்த இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்தர் வந்து வலுக்கட்டாயமாக அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போகப்பட்டாங்களா இல்லை இஷ்டப்பட்டு போனாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. பட் யூத கலாச்சாரத்தைப்படி வேற ஒரு குலத்தில் போய் அவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது. பட் அந்த பெர்ஷிய ராஜ்யத்தை எதிர்த்து யாராலையும் பேச முடியாது. ஆனால் இவங்களும் சின்ன வயசில் உள்ள ஒரு பொண்ணு மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய என்ன தான் அவங்க பேசினாலும் இவங்க கேட்க மாட்டாங்கன்றதுனால அவங்க அங்கே போயிருக்கலாம். இல்லாட்டி இவங்க இங்கே வீட்டில் இருந்திருந்தா கூட இவ்வளோ வசதி அவங்களுக்கு இருந்திருக்காது. அந்த கன்னிகள் வைக்கப்படுற அந்த கன்னி மாடத்தில் பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கு அவங்களுக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டுருச்சு. அவங்களுக்கு தேவையான உணவு, ஆடைகள், அதுக்கப்புறம் இந்த ஸ்கின் கேர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நிறைய விஷயங்கள் ஒரு 6 மாதம் அவங்கள வந்து வெள்ளை போலத்துலேயும் இன்னொன்று ஒரு 6 மாதம் வந்து சுகந்த வர்க்கங்கள்லேயும் அவங்கள ட்ரீட் பண்ணி நல்லா அழகுபடுத்தியிருக்கிறாங்க. அப்போது அங்கே ஏகாய் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து இந்த எஸ்தர் வந்து பயங்கர அழகாக இருக்கிறதுனால அவங்கள வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணியிருக்கிறான். அந்த கன்னி மாடத்திலே இருக்கிற ஒரு அழகான இடத்துல வச்சு எஸ்தரை அலங்கரிச்சுருந்துருக்காங்க. இந்த எஸ்தர் அப்படிங்கிற அந்த பேரோட அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரம். பெர்ஷியன் மொழியில் நட்சத்திரம்னு அர்த்தம். பாபிலோன் மொழியிலையும் பார்த்திங்கன்னா இஸ்டார் அப்படின்ட்டு ஒரு காதல் தெய்வத்தோட பேராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து எபிரேய மொழியில் ஹடாசா, தமிழில் அத்சால்னு எழுதியிருப்பாங்க. இதோட மீனிங் வந்து ஒரு மர்டில் ட்ரீ. இது வந்து ஒரு மரம். அது வந்து அழகான பூக்கள் அதில் இருக்கும். அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் மாதிரியே இருக்குமா. ஸோ அதுதான் இந்த எஸ்தருக்கு பேராக வச்சுருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய அப்பா பேர் அபிகாயில். சின்ன வயசில் இவங்க அப்பா அம்மா இறந்து போனதால தான் மொர்தெகாய் வந்து இவங்களை வளர்த்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து
இந்த எஸ்தர் வந்து இந்த கன்னி மாடத்தில் போய் இருக்கிறப்போ இவங்களுடைய முறை வர்றப்போ, இவங்களோட முறை அப்படின்னா எல்லா கன்னி பெண்களும் அந்த ராஜா இருக்கிற அந்த அறைக்கு போய் பிரவேசிப்பாங்களாம். மற்ற எல்லா பெண்களை விட ராஜாவுக்கு வந்து எஸ்தரை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சாம். ஏன்னா எஸ்தர் வந்து அந்த ஏகாய் சொன்னதை வந்து அப்படியே கீழ்ப்படிஞ்சு அவங்க பண்ணதால் வஸ்திக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டராக எஸ்தர் இருந்திருக்காங்க. ஸோ வந்து ராஜாவுக்கு வந்து இவங்களை ரொம்ப பிடிச்சதால இவங்களையே அவர் கல்யாணம் பண்ணி இந்த பெர்ஷிய பேரரசுக்கே இவங்களை ராணியாக்கிட்டார். ஆனால் யாருக்குமே எஸ்தர் வந்து ஒரு யூத பெண் அப்படின்னு தெரியாது. ஏன்னா மொர்தெகாய் அவங்கக்கிட்ட நீ ஒரு யூத பெண்ணுன்னு சொல்லாதுன்னு சொன்னதால் இவங்க அவங்களோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாமே இருந்திருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இப்படி இருக்கிறப்போ இவங்க ராணி ஆனதால் அடிக்கடி நம்ம மொர்தெகாய் வந்து அவங்கள பார்க்குறதுக்கு அரண்மனை வாசலில் வந்து உலாவுவான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் வந்து ஒரு 2 பிரதானிகள், அவங்க பேர் வந்து பிக்தான் அப்புறம் தேரேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 பேர் வந்து ராஜாவை வந்து கொலை பண்ணுறதுக்காக அவங்க பிளான் போட்டுட்டு இருந்ததை இவர் வந்து கேட்டு எஸ்தர் ராணி கிட்ட போய் சொல்லி, எஸ்தர் ராஜா கிட்ட, ஜர்க்சிஸ் ராஜா கிட்ட வந்து போய் சொல்லி அவங்க இது உண்மைன்னு கண்டுபிடிச்சு அதை வந்து இந்த 2 பேரையும் தூக்கில் மாட்டிட்டாங்க. ஆனால் இதை சொன்ன இந்த மொர்தெகாய்க்கு எந்த ஒரு ரெக்கக்னிஷனும் அப்ரிசியேஷனும் கிடைக்கல. பட் பின்னாட்களில் வந்து அவருக்கு இது கிடைக்கும். இதை வந்து அந்த ராஜாவோட நாளாகம புஸ்தகத்தில் மட்டும் எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த ராஜா ஆகாஸ்வேரோ ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, ஆமான் அப்படின்னு சொல்கிற ஒருத்தனை வந்து அவருடைய பிரதானிகள்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு பொசிஷனில் இவனை ஒரு பிரபுவாக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கதையில் வர வில்லன் இந்த ஆமான் தான். யார் இந்த ஆமான் அப்படின்னு பார்த்தா, இவன் வந்து ஒரு ஆகாகியன். இவனுடைய அப்பா பேர் வந்து அம்மே தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இவனோட வம்சத்தை பார்த்தா இவன் வரும் அமலேக்கியன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஓகே. ஸோ இவனுக்கு வந்து என்னன்னா அந்த ராஜா வந்து இவனை எல்லாருமே வணங்கணும், பணிந்து குனிந்து இந்த தொழுகை பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இவனை எல்லாரும் வந்து வணங்கணுங்கிற மாதிரி ராஜா சொல்லியிருப்பார். இவன் வாசலுக்கு வர்றப்போ போகிறப்ப எல்லாம் மற்றவங்க எல்லாம் வந்து இவனை வந்து கும்பிடுவாங்களாம், நமஸ்கரிப்பாங்களாம். ஆனால் இந்த மொர்தெகாய் மட்டும் அசையாமல் உட்காந்துருப்பாராம். ஏன்னா அவர் யூதனில் கர்த்தரை தவிர வேறு யாரையுமே பணிந்து கொள்ளக்கூடாதுன்னு இருக்கனால அவர் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அது இவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. இவன் வந்து ஒரு மொர்தெகாய் ஒரு யூதன்னு இவனுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இவன் வந்து எப்படியாவது இந்த மொர்தெகாயை மட்டும் இல்லை எல்லா யூதர்களையும் வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவனுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு திட்டம் இவனுக்குள்ளே வந்துருச்சு. எப்படி ஃப்யூச்சரில் வந்து ஹிட்லருக்கு யூதர்களே பிடிக்காமல் யூத இனத்தையே அழிக்கணுங்கிற ஒரு வெறி இருந்ததோ அதே வெறி இவனுக்குள்ளேயும் இருந்துச்சு. ஸோ இவன் என்ன பண்ணுறான், ராஜா கிட்ட போயிட்டு, உங்களுடைய ஜனத்தில் ஒரு விதமான மக்கள் இருக்காங்க, அவங்க உன்னோட ஹேபிட்ஸ் எல்லாம் விகற்பமாக இருக்குது, உங்களுடைய கட்டளையெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ராஜாவோட மைண்டை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி ராஜா கிட்ட இருந்து கட்டளையும் வாங்கிட்டான். நீ உன் இஷ்டப்படி பண்ணுன்னு சொல்லி இந்த ஆகாஸ்வேர் ராஜாவும் அவருடைய மோதிரத்தை கழட்டி இவன்ட்ட கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக அவர் அப்படி பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் என்ன நினச்சாரோ தெரியல, இதை அலோவ் பண்ணிட்டாரு. மேபி அந்த பேட்டிலில் நிறையா லாஸ் ஃபேஸ் பண்ணதால் இவனும் நான் வந்து நிறைய வெள்ளி பணம் தரேன்னு சொன்னால் அவருக்கு வந்து இவ்வளோ பெரிய ராஜ்யத்தில் அந்த பணம் பெருசாக இருந்திருக்காது. பட் ஸ்டில் இந்த இவ்வளோ யூதர்கள், அந்த ராஜாவுக்கு யூதர்கள்னு தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பில்லை. ஏன்னா அந்த வார்த்தைகளில் யூதர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை இவன் சொல்லவே இல்லை. ஸோ அவர் வந்து எப்படியோ அலோவ் பண்ணிட்டாரு. இவனும் போயிட்டு இந்த சீட்டு போட்டு பார்ப்பாங்கள்ல, தாயம் போட்டு பார்க்குற மாதிரி அவங்களுடைய பஞ்சாங்கத்தில் போட்டு பார்க்குறப்போ அது வந்து 12வது மாதம், அது பேர் வந்து ஆதார் மாதம்னு சொல்கிறாங்க, அதில் 13ஆம் தேதியில் போய் விழுவுது. இவன் போட்டு பார்த்தது முதல் மாதத்தில். ஸோ வந்து ஒரு வருஷம், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடிகிறப்போ எல்லா யூதர்களும் வந்து கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை எழுதி எல்லா நாடுகளுக்கும் அனுப்புகிறான் ராஜாவோட முத்திரையை வச்சு. ஸோ பெர்ஷிய கலாச்சாரத்தில் ராஜாவோட முத்திரையை வச்சு ஒரு லெட்டர் போகுதுன்னா இதுக்கு வந்து யாருமே இந்த லெட்டர் கேன்சல் பண்ண முடியாது, என்ன நடந்தாலும் இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இப்படி போன உடனே இந்த 127 ப்ராவின்சஸ்லேயும் இருக்கிற எல்லா யூதர்களும் பயங்கரமாக அழுகுறாங்க, கதறாங்க. அவங்க வந்து ரெட்டுடுத்திட்டு ரொம்ப வந்து அழுகுறாங்க. அப்படி இருக்கிறப்போ மொர்தெகாய் காதுக்கும் இது வந்து விழுவுது, எஸ்தர் காதுக்கும் விழுவுது.
மொர்தெகாயும் பயங்கரமாக அழுதுட்டு ரெட்டை உடுத்திட்டு உபவாசம் பண்ணிட்டு அந்த அரண்மனை வாசலில் வந்து துக்க முகத்தோடு உட்காந்துருக்கிறத எஸ்தர் பார்த்து அவங்களுக்கு வந்து மாற்று உடையெல்லாம் அவங்க வந்து அனுப்பி விடுறாங்க அரண்மனையிலேருந்து ஒரு வேலைக்காரன் கையில் கொடுத்து. அப்போ இந்த மொர்தெகாய் வந்து எஸ்தர் கிட்ட சொல்கிறாரு, நீ மட்டும் தப்பிச்சுக்கலாம் நினைக்காத, அரண்மனைக்குள்ளே இருக்கிறனால நீ தான் வந்து ராஜா கிட்ட போய் எல்லா யூதர்களுக்காகவும் பேசணும் அப்படின்னு சொல்லி மொர்தெகாய் அந்த வேலைக்காரன்ட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. அவன் அங்கே போய் சொன்னோடனே எஸ்தர் வந்து என்ன சொல்கிறாங்க, ராஜாவாக கூப்பிடாம யாருமே அவர் முன்னாடி போய் நிற்கக்கூடாது, அவர் வந்து அவருடைய செங்கோலை உயர்த்தினா மட்டும்தான் அலோவ் பண்ணுவார், இல்லாட்டி என்னை கொன்றுவாங்கன்ற மாதிரி அவங்க பயத்தோடு எழுதி அனுப்புகிறாங்க. அப்போது இந்த மொர்தெகாய் என்ன சொல்கிறாரு, நீ இல்லைன்னா வேறு யாராவது ஒருத்தவங்க வந்து யூதர்களை கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க, அப்போ நீயும் உன்னோட தகப்பன் வீட்டாரும் அழிஞ்சு போயிடுவாங்க, யாருக்கு தெரியும் இந்த ராஜ மேன்மையே உனக்கு இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்கு பயன்படும் தான் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பினோடனே எஸ்தரும் அவங்க வந்து அவங்களோட மனசை தைரியப்படுத்திக்கிட்டு, சரி நான் என்ன ஆனாலும் ராஜா கிட்ட போய் பேசுகிறேன், நான் செத்தா கூட பரவாயில்ல, நீங்கள் எல்லா யூதர்களும் எனக்காக ஒன்று சேர்ந்து உபவாசம் பண்ணுங்கள், 3 நாள் காலையிலையும் ராத்திரியும் சாப்பிடாமல் ப்ரே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மொர்தெகாயும் போய் எல்லா யூதர்களும் ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணுறாங்க. எஸ்தரும் அவங்களுடைய தாதிமார்கள் ஒரு 7 பேர் எல்லாம் சேர்ந்து அதே மாதிரியே அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரெட்டு உடுத்திட்டு உபவாசம் இருக்கிறாங்க. 3ஆவது நாள் எஸ்தர் மட்டும் அவங்களுடைய ராணியோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ராஜாவோட அந்த இடத்துக்கு போகிறாங்க. ராணியாக இருந்தால் கூட அந்த ராஜா செங்கோலை உயர்த்தலைன்னா அங்கே இருக்கிற பிரதானிகள் அவங்கள கூட்டிகிட்டு போய் கொன்றுவாங்க. ஸோ வந்து பயத்தோடு அவங்க போய் நிற்கிறப்போ அந்த ராஜாவும் வந்துட்டு எஸ்தர்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே செங்கோலை உயர்த்தி நான் வந்து என்னோடய ராஜ்யத்தில் பாதி கூட உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. கொடுத்த உடனே இந்த ராணியும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து என்னோட விருந்துக்கு வரணும், நீங்களும் ஆமானும் வரணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த ஆமான்னு ஒருத்தன், அவன் வந்து ஒரு ஆகாகியன், அவன் ஒரு அமலேக்கியன்னு பார்த்தோம்ல. இதோட ஹிஸ்ட்ரி இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம வந்து சாமுவேல் புத்தகத்துக்கு போய் பார்க்கணும். 1 சாமுவேல் 15 கர்த்தர் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி மூலியமாக சவுலுக்கு ஒரு கட்டளையை கொடுக்குறாரு. நீ போய் எல்லா அமலேக்கியர்களையும் வந்து கொன்றணும், அவங்களுடைய மனைவிகள், குழந்தைங்க, பிள்ளைங்க, ஆடு மாடு ஒன்று கூட நீ எடுக்காமல் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை விடுறாரு. சவுலும் அவர் வந்து போரிட போகிறாரு. போகிறப்ப அமலேக்கியர்கள் தோற்று போகிறாங்க. பட் வந்து அவர் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணலை. கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறனால நடக்கக்கூடிய பின் விளைவுகள் வந்து இந்த புத்தகத்தில் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ அவர் எல்லா தேவையில்லாததெல்லாம் மட்டும் அழிச்சிட்டு பெஸ்ட்டாக இருக்கிற ஆடு மாடை எடுத்துகிட்டு வராரு. அவங்களுடைய ராஜா ஆகாக் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி எகிப்தியர்களுடைய ராஜாவோட பேர் பார்வோனோ ஒரு டைட்டில் தான் அது, அதேமாரி இந்த அமலேக்கியர்களோட ராஜாவோட பேர் ஆகாக். அந்த ஆகாகான மட்டும் இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சிடுறாரு. வச்சுட்டு இப்போது அவர் ராஜாவாக இருந்ததால் அவர் ஒரு எல்லா சிறை கைதி மாரி ட்ரீட் பண்ணாமல் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்குறாங்க. அதில் கொடுக்கப்பட்டதில் பெண்களையும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆகாக் இங்கே ஜாலியாக இருக்கிறப்போ அவனுடைய வம்சம் வந்து இங்கே இஸ்ரவேலில் பெருகுது. அவங்க தான் பின்னாட்கள் அமலேக்கியராக வராங்கன்னு சொல்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சாமுவேல் வந்து திரும்ப சவுல்கிட்ட போய் அவரை வந்து திட்டி அப்புறம் இந்த ஆகாகை கொன்னாலும் இந்த வம்சம் வந்து இருக்குது. அந்த ஆகாக சாமுவேலே கொல்றப்போ என்ன சொல்கிறாரு, உன்னுடைய தாய் வந்து பிள்ளைகள் இல்லாமல் சாவாள் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனத்தோட அவர் வந்து இந்த ஆகாக கொன்று போட்டுடுறாரு. பட் அவருடைய வம்சங்கள் வந்து அங்கங்கே வந்து முளைக்குது. இன்ஃபேக்ட் ஃப்யூச்சரில் சவுல் வந்து பெலிஸ்தியர்களை எதிர்த்து போராடுறப்போ அவர் வந்து குற்றுயிராக இருக்கிறப்போ அந்த வழியாக ஒரு அமலேக்கியன் வந்தான் அப்படின்னு நம்மளால் படிக்க முடியும். அப்புறம் தாவீது கூட நிறைய அமலேக்கியர்களோட போட்டி போடுறாங்க. இந்த அமலேக்கியரோட பூர்வீகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் புஸ்தகத்தில் ஏசா யாக்கோபு இருக்காங்கல்ல, அந்த ஏசாவோட ஒரு பேரப்பையன் தான் வந்து யாருன்னா எலிப்பாஸ். இந்த எலிப்பாஸ் வந்து திம்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுமனையாட்டி எடுக்கிறான். அவனோட வயசில் அவங்க பெரியவங்கன்னு சொல்கிறாங்க. இந்த திம்னாக்கும் எலிப்பாஸ்க்கும் பிறந்தவன் தான் அமலேக்கு.
இந்த அமலேக் வந்து பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் அவங்க தாத்தா ஏசா கிட்ட இருந்து இந்த யாக்கோபு எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கிறத தெரிஞ்சு அவன் வந்து ஒரு அடிமையாகவே இருக்கணுங்கிறத வெறுத்து, இதுக்கு காரணம் இஸ்ரவேலர்கள் தான் தெரிஞ்சு அப்போலேருந்தே அவங்க மேலே அவனுக்கு வந்து ஒரு வன்மம் இருந்துச்சான். ஸோ அவனோட வம்சம் வந்து யூதர்களுக்கு எதிராகவே அவங்க வளர்றாங்க. பின்னாட்களில் 400 வருஷம் யூதர்கள் வந்து எகிப்துக்கு அடிமையாக இருந்து திரும்ப இங்கே வராங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து யூதர்கள் அப்போ தான் செங்கடலை கடந்து வந்திருப்பாங்க. யுத்தம்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது, அவங்க ப்ரிப்பேர்டாகவே இருந்திருக்க மாட்டாங்க. இவன் அமலேக்கியன் போய் அவங்களோட யுத்தம் செய்கிறான். உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் மோசே வந்து அவருடைய கோலை தூக்கி பிடிக்கிறப்பெல்லாம் யூதர்கள் மேற்கொள்வாங்க, கீழே விடுறப்போலாம் வந்துட்டு அவங்க தோற்று போவாங்கலாம் படிச்சுப்போம்ல. அந்த அமலேக் குரூப்பை தான் வந்து கர்த்தர் முற்றிலுமாக வெறுக்கிறாரு. அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் வந்து என்னன்னா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்க கலாச்சாரம் வந்து ரொம்ப கேவலமான ஒரு கலாச்சாரமாக. அவங்க வந்து நிறைய கடவுள்களை கும்பிடுவாங்க. அதுலேயும் அனிமல்ஸை ரொம்ப தெய்வமாக மதிக்கிற ஒரு கூட்டமாக அவங்க. அவங்க வந்து இந்த அவங்களுடைய கடவுளுக்கு பலி செலுத்துகிற மாதிரி அனிமல்ஸோட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சு அப்படியே அவங்களுடைய பெண்களோடையும் அந்த மாதிரி இருந்து கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களாம். சைல்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுறது அதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்திருக்கு. ஸோ இந்த மக்கள்கிட்ட வந்து இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், சிஃபிலிஸ், அப்புறம் எய்ட்ஸ் அது மாதிரிலாம் அந்த காலத்திலே இருந்திருக்குது. இது வந்து யூதர்களுக்குள்ளே வந்துடக்கூடாது, இந்த கலாச்சாரமும் இந்த நோயும் வந்துடக்கூடாதுன்ட்டு தான் கர்த்தர் வந்து சவுல் கிட்ட இப்படி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு. நிறைய பேர் நினைப்போம், கர்த்தர் வந்து ஈவிரக்கமே இல்லாமல் எல்லாரையும் அழிக்க சொல்கிறாரே, ஏன் பெண்களை விட்டு வச்சா என்ன, ஆடு மாடு என்ன பண்ணுச்சு அப்படின்னு நினைப்போம். பட் வந்து இது பின்னாடி இப்படி ஒரு ரீசன் இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதை வந்து சவுல் வந்து செய்யாமல் இருந்ததால தான் கர்த்தர் வந்து அவனை ராஜாவாக்குனதுக்கு மனஸ்தாபப்படுறேன்னு சாமுவேல்கிட்ட சொல்லியிருக்காரு. பின்னாட்களில் சவுல் வந்தும் இதனால தான் விழுந்து போனார் அப்படின்ட்டும் ஒரு கருத்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த வம்சத்தில் வந்தவன் தான், இந்த அமலேக் வம்சத்தில் வந்தவன் தான் ஆமான். அப்புறம் இந்த சவுல் பண்ணாதது எப்படி இந்த மொர்தெகாய் இந்த புக்கில் முடிக்கிறாரு, சவுலோட ரிலேட்டிவான மொர்தெகாய் எப்படி முடிக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த எஸ்தர் வந்து அவங்களோட விருந்துக்கு ஆமானையும் ராஜாவையும் அழைக்கிறாங்களா. இவங்க 2 பேரும் போகிறாங்க. ஆமான் வந்து ரொம்ப பெருமையாக, ராணி என்னை மட்டும் தான் கூப்பிட்ருக்காங்க ராஜாவோட அப்படின்னு சொல்லி போகிறாரு. அவங்களும் சாப்பிட்றாங்க. ராஜா அன்னைக்கு விருந்தப்பையும் எஸ்தரே உனக்கு என்ன வேணும், நீ என்ன கேட்டாலும் உனக்கு தரேன்னு சொல்கிறாரு. எஸ்தர் வந்து பயங்கர அழகாக இருப்பாங்களாம். யாராக இருந்தாலும் அவங்க எல்லார் கண்களையும் அவங்களுக்கு தயை கிடைச்சிது அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. ஸோ வந்து இந்த ராணிக்கிட்ட இவர் இப்படி கேட்ட உடனே எஸ்தர் வந்து நீங்கள் நாளைக்கும் இந்த விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த என்ன விருந்து அப்படின்னு நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, யூதர்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவாங்க தெரியுமா, அந்த பண்டிகை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த நாளும் வந்துட்டு இந்த ராஜாவும் ஆமானும் வராங்க. பட் முந்தின நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஆமான் வந்து வீட்டில் போய் பெருமையாக ராணி என்னையும் ராஜாவையும் மட்டும்தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு, ஆனால் வெளியே வந்தால் இந்த மொர்தெகாய் வந்து என்னை வந்து கும்பிடவே இல்லை அப்படின்னு ரொம்ப வெறுப்போட சொல்கிறான். அதை வந்து அவனோட மனைவி, அவங்க பேர் சிரேஷ், அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, ஆமானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அந்த மொர்தெகாயை வந்து ஒரு 50 முளை அடி தூக்கு மரத்தை நீ வந்து செஞ்சு அவனை வந்து நீ வந்து கொன்னுட்டு அடுத்த நாள் ராணியோட விருந்துக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அவனுக்கு ஒரு நல்ல ஐடியாவாக இருந்ததால் அவனும் அந்த தூக்கு மரத்தை அவன் வீட்டு பின்னாடியே கட்டுறான். ஓகே, ஸோ அன்னைக்கு நைட்டு ஃபஸ்ட் டே விருந்துக்கு அப்புறம் ராஜாவுக்கு வந்து அரண்மனையில் தூக்கமே வரலையாம். இன்சோம்னியா அப்படிங்கிற நோய் வந்து அவருக்கு வந்திருக்குது. அப்போ இந்த அவருடைய வேலைக்காரங்களை கூப்பிட்டு அந்த நாளாகம புஸ்தகம் இருக்கும்ல, அதை எடுத்து வாசிக்க சொல்கிறாரு. வாசிக்கிறப்போ இந்த மொர்தெகாய் இவருடைய லைஃப்பையே காப்பாற்றிருக்காருங்கிறது ஞாபகம் வருது. ஐயோ, இதை நம்ம மறந்துட்டோமே, அவனுக்கு நம்ம யாருமே அவருக்கு ஆனர் பண்ணலையா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பிரதானி வந்து ஆமாம் மொர்தெகாய்க்கு நம்ம எதுவுமே பண்ணலன்னொடனே அவனுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்காரு. அப்போ தான் ஆமான்னு வரான். எதுக்கு வரான்னா, இந்த மொர்தெகாயை வந்து இதில் தூக்கில் போடணும் அப்படின்னு வந்து பெர்மிஷன் கேட்குறதுக்கு வந்து நிற்கிறான். அப்போது இந்த ராஜா வந்து கேட்குறாரு, நான் வந்து ஒருத்தனை மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறேன், அவனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டவுடனே ஆமான் வந்து அவன் மனசுக்குள்ளே, ராஜா என்னை தவிர வேறு யாரை கேட்க போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் வந்து, ராஜாவே உங்களுடைய ட்ரெஸ்ஸை அவனுக்கு போட்டு விடணும், உங்களுடைய க்ரௌனை அவனுக்கு வச்சு உங்களுடைய குதிரையில் அவனை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய பிரபுக்களில் முக்கியமான ஒருத்தரை வந்து
இந்த குதிரையை ஓட்டிக்கிட்டு இந்த தேசம் முழுவதும் ஒரு ஊர்வலம் மாதிரி போகணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லாத்தையும் நீ வந்து மொர்த்தகாய் இருக்கான் வாசலில், அவனுக்கு போய் நிப்பானுன்னு சொல்லிடுறாரு. இவனுக்கு தான் சரியான நோஸ்கட் ஆகி ரொம்ப வெட்கப்பட்டு அதேமாரி ராஜா செய்கிறதே செஞ்சுட்டான். செஞ்சுட்டு மூஞ்ச மூடிக்கிட்டு வீட்டுக்கு போகிறான் அவமானத்தோட. வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்குறான், எப்படியாவது இந்த மொர்த்தகாயை வந்து நம்ம காலி பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த ராணி, அதாவது அன்னைக்கு அவன் அப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறப்பவே ஆமானோட வேலைக்காரங்கெல்லாம் ராணியோட விருந்துக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்புங்கன்னு கூட்டிகிட்டு 2வது நாள் அந்த ஃபீஸ்ட்டுக்கு விருந்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது இந்த ராஜா வந்து எஸ்தரே உனக்கு என்ன வேணும், என்னோட ராஜ்யத்தில் பாதி கேட்டால் கூட நான் உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தான் எஸ்தர் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு யூத பெண்ணுன்னு அவங்களோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணி என்னையும் என்னுடைய குலத்தையும் கொல்றதுக்கே ஒருத்தன் பிளான் பண்ணுறான், எங்களை வந்து அடிமைகளாக விற்று போட்டிருந்தா கூட பரவாயில்ல, எங்களை வந்து மொத்தமாக அழிச்சிடணுன்னு ஒருத்தன் வந்து இருக்கிறான்னு ராஜா பயங்கர கோவக்காரர்ல, அவர் வந்து யார் அப்படி பண்ணுறது அப்படின்னு பயங்கர கோவத்தில் கேட்டவுடனே பிளாட் ட்விஸ்ட் மாதிரி எஸ்தர் வந்து ஆமானுக்கு ஒரு செக்மேட் வைக்கிறாங்க. இவன் தான் அந்த துஷ்டன், இந்த ஆமான் தான் அப்படின்னு இவனை வந்து கை நீட்டி காட்டுறாங்க. காட்டின உடனே ராஜாவுக்கு செம்ம கோவம் வந்து அவருக்கு ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கே அவரால் வந்து டைம் எடுத்துக்க வெளியே போயிடுறாரு. தோட்டத்தில் போய் இவனா அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருக்கிறப்போ இந்த ஆமான் நினச்சி பாருங்க, அவன் வந்து நல்லா ஜாலியாக சாப்பாடு சாப்பிட்லான்னு வந்தவன் இப்படி அவனோட உயிருக்கே ஆபத்து ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்த உடனே ராணிக்கிட்ட கெஞ்சுறதுக்காக அவங்க உட்காந்துருந்த சோஃபாவோ அந்த கட்டில் போய் கெஞ்சுறப்போ அவன் கீழே அங்கே விழுந்திருப்பான் போல இருக்கு. ராஜா உள்ளே வந்து பார்க்குறப்போ இவன் வந்து ராணியை பலவந்தம் பண்ணுற மாதிரி அவருக்கு தோன்றியிருக்கலாம். உடனே இவர் வந்து என் கண்ணு முன்னாடியே நீ இப்படி பண்ணுவியா அப்படின்னோடனே அங்கே இருந்த வேலைக்காரங்கள்லாம் அவன் மூஞ்ச மூடி போட்டுடுறாங்க. போட்டுட்டு அந்த வேலைக்காரங்களை ஒருத்தன் சொல்கிறான், ஏதோ அவன் வீட்டு பின்னாடி 50 அடிக்கு ஒரு தூக்க மரம் இருக்குது பாருங்கன்னொடனே ராஜாவும் இவனை அதில் தொங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ பாருங்கள், மொர்த்தகாய் இருக்க வேண்டிய இடத்துல ஆமான் இருக்க வேண்டிய இடத்துல மொர்த்தகாயும் கர்த்தர் வந்து உயர்த்துறாரு. இப்படி இந்த ஆமானுடைய கதை முடிஞ்சதுக்கப்புறமா எஸ்தர் வந்து என்ன பண்ணுறாங்க, ராஜா கிட்ட இந்த தேசம் முழுவதும் உங்களுடைய லெட்டரை வந்து ஆமான் எழுதி யூதர்களை அழிக்கணும்னு சொன்னால அதுக்கு வந்து நீங்கள் இன்னொன்று லெட்டர் எழுதி யூதர்களுக்கு விடுதலை தரணும்னு சொல்லி அவங்க வந்து கேட்ட உடனே ஆமான் கையில் இருந்த முத்திர மோதத்தை எடுத்து ராஜா மொர்த்தகாய் கையிலேயே கொடுக்குறாரு. மொர்த்தகாயை வந்து இப்போது ஆமானோட பொசிஷனுக்கு ராஜா உயர்த்திட்டாரு. மொர்த்தகாயும் எஸ்தரும் சேர்ந்து அந்த ஆதார் மாதம் 13ஆம் தேதியில் யூதர்கள் வந்து அவங்கள தற்காத்துக்கொள்ள என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யூதர்களுக்கு விடுதலையை கொடுக்குறாங்க. அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா யூதர்கள் எல்லாம் இறந்து போயிருக்கணும், ஆனால் அவங்களுக்கு அன்னைக்கு இப்படி ஒரு லெட்ரு வந்ததால் அவங்க வந்து அன்றைக்கி ஒரு விருந்தும் கழிப்பும் நல்ல சந்தோஷமான ஒரு நாளாக மாறி அவங்க என்ன பண்ணுறாங்க, யுத்தங்களெல்லாம் எடுத்து அன்றைக்கி வந்து அப்படியே ஸ்மூத்தாக இந்த விஷயம் முடியலனாலும் யூதர்களெல்லாம் கொல்லணும்னு யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் இந்த யூதர்கள் பட்டயத்தினால வெட்டி போட்டாங்க. ஆனால் அவங்கள்ட்ட இருந்த எந்த ஒரு பொருளையும் அவங்க எடுத்துக்கல. ஆமானை மட்டும் இல்லாமல் அவனுடைய 10 பசங்களையும் அதே தூக்கு மரத்தில் வச்சு கொண்டுடுறாங்க. ஒரு 500 ஆட்களை வந்து சூசான் அரண்மனையில் கொள்கிறாங்க. பெர்ஷிய தேசம் அந்த 127 ப்ராவின்சஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லுமே மொத்தமாக ஒரு 75,000 பேரை இந்த யூதர்கள் கொண்டுடுறாங்க. ராணிக்கிட்ட வந்து ராஜா கேட்ட உடனே அடுத்த நாளும் இதேமாரியே நடக்கணும்னு கேட்குறாங்க. ஒரு 300 பேர் அந்த சூசானில் வந்து இவங்க கொண்டு போடுறாங்க. ஓகே, ஸோ வந்து இந்த சீட்டு போடுறது அந்த தாயம்னு சொல்கிறேன்ல, அதோட பேர் வந்து பூர். பெர்ஷிய மொழியில் அக்காடிய மொழியில் வந்து பூர் அப்படின்றாங்க. அந்த பூர் தான் பூரீம் அப்படிங்கிற ஒரு பண்டிகைக்கு பேராக வந்துச்சான். ஸோ இந்த அதே நாள் ஆதார் மாதம் 14, 15ஆவது நாளில் வந்து இப்போ வரைக்கும் இந்த யூதர்கள் இதை கொண்டாடுறாங்க. அவங்க வந்து இறந்து போயிருக்கணும் அன்றைக்கி, ஆனால் அவங்களுக்கு வந்து ரட்சிப்பு கிடைச்சதால, ஒரு ராணி மூலியமாக ரட்சிப்பு கிடைச்சதால எஸ்தரை வந்து கொண்டாடுவாங்களாம். இந்த ஆமான் மாதிரி பொம்மைலாம் செஞ்சு அவனை மிதிப்பாங்களாம், நசுக்குவாங்களாம். அவனோட காது மாதிரியே ஒரு ஜாம் வச்சு ஒரு ஸ்வீட்டு செஞ்சு இது ஹமான் டஷன்னு சொல்லி சாப்பிடுவாங்களாம். ஸோ அப்படிலாம் அவங்க கொண்டாடுறாங்க.
இதே மாதிரி தான் நம்ம கிறிஸ்தவர்களும் இதோட எப்படி கனெக்ட் ஆகிக்கலாம் அப்படின்னா, நம்மளும் வந்து இறந்து போக வேண்டியவங்க தான். வி ஆர் டெஸ்டைன் டு டை, இட்டர்னல் டெத்துக்கு உரியவர்கள் தான் நம்ம. இந்த ஆவிக்குரிய நம்மளுடைய மரணத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்து நித்திய வாழ்வை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த நித்திய வாழ்வை நினச்சி சந்தோஷப்பட்டு களிப்பாக இருக்க வேண்டியதை இந்த புத்தகம் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது. ஓகே, ஸோ வந்து இதோட முடிவு வந்து என்னென்னா, மொர்தெகாய் வந்து உயர்த்தப்படுறான். கொஞ்ச நாள் கழித்து என்ன எஸ்தருக்கு என்னாச்சுன்னு புக்கில் இல்லை, பட் வந்து அவங்களும் அந்த அகாஸ்வேரு ராஜாவும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கும் ஒரே இடத்துல ஈரானில் அமதான் அப்படிங்கிற ஒரு இடத்துல கல்லறை இப்பயும் இருக்குது, நம்ம போய் பார்க்குறனாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூதர்கள் மத்தியில் வந்து நிறைய மதிப்பு மரியாதையும் மற்ற மனுஷங்க எல்லாருமே அவங்கள பார்த்து பயந்ததால் நிறைய பேர் யூத மதத்துக்கு மாறினாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த யூதர்கள் பெர்ஷிய தேசத்தில் இருக்கிற எல்லா யூதர்களையும் எஸ்தருடைய பிள்ளைங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு செஸ் விளாட்ற மாதிரி தான். விளாண்டது யாருன்னா சாத்தானும் கர்த்தரும் தான். காயின்ஸ் வந்து இந்த சைடு ஆமானை வந்து சாத்தான் பயன்படுத்தியிருக்கிறான், கர்த்தர் வந்து மொர்தெகாயையும் எஸ்தரையும் பயன்படுத்தியிருக்காரு. ஆமான் வந்து செக் சொன்னால் கர்த்தர் வந்து செக்மேட் வச்சு இந்த கதையவே முடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி யூதர்களையே அழிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் வந்திருந்தாலும் ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம படிக்கிற மாதிரி ஹிட்லர் மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் இயேசு வந்து இந்த வம்சத்தில் வரணுங்கிறதுக்காக யூதர்களை கர்த்தரே வந்து பாதுகாத்திருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த புத்தகம் மூலியமாக தெரியுது. ஸோ இந்த லெசன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஆழமாக நம்ம நிறையா காரியங்களை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.